என்னடா எல்லாரும் இறங்கிட்டீங்களா? அதை காட்டு. 1 2 3 4 5 6. ஏய் எங்கடா பேர் என்ன காணோம்? தலைவரே பெரிய ஜெட் ஏர்வேஸ் வந்து இறங்குறாரு, டாடா காமிச்சுருக்காரு. அதை நாயை அடிச்சுனோடா. தலைவரே நீங்க எல்லாம் தொழிலுக்கு போங்க, நான் இங்க இருந்தே வண்டிய பாத்துக்கிறேன். ஏடா வண்டி நான் வயசுக்கு வந்த பொண்ணா நீங்க இருந்து பாத்துக்கிறதுக்கு? பிச்சை எடுக்காம இருக்கு என்ன சாகு சொல்றான் பாரு. இறங்கி போடுவா, கீழே வாடா வாடா. ஐயோ ஐயோ அபுசகுனமா கால் தடுக்குது, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஆமா பேரனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அபுசகனத்தை பத்தி பேசுறான். எடுக்க போறது பிச்சை, அது என்ன சாகு சொல்றான் பாருப்பா. இப்படி எல்லாம் கேவலமா பேசுறேன், நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அப்ப ராம்கி ராம்ராஜ் காம்பினேஷன்ல படம் எடுக்கிறியா? அதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஓகே மை டியர் ராயல் பெக்கர்ஸ், இப்ப எல்லாரும் அவங்க தெருவு போய் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் கலெக்ஷன் காசு எடுத்துட்டு இதே இடத்துல வந்து ஒண்ணு கூடணும். மாவனே எவனாவது கலெக்ஷன் காசு எடுத்துன்னு ஒயின் ஷாப் உள்ள பூந்தீங்க, உள்ள பூந்து அடிப்பேன். நாங்களும் உள்ள அடிச்சுப்போம், நீ வா ஒன்னா சேர்ந்து அடிப்போம். சர்வீஸ் பிச்சைக்காரன் வாயாடுறான். என்னப்பா எங்க பிரச்சனை? எல்லாம் இங்க கூட்டம் போட்டிருக்கீங்க. ஏன் உன் வீடு காலியா இருந்தா சொல்லு, அதுக்குள்ள வந்து கூட்டம் போடுறோம். பிச்சைக்காரன் உனக்கு இவ்வளவு திமிரா? அதுக்கு தாண்டா ஆண்டவன் ஆட்டுக்கு வால் அலைஞ்சு வச்சிருக்கான். நில்றா, வேணா 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதானே. நாங்க என்னமோ ஆண்ட வீட்டை போய் ஆட்டுக்கு தம்ம துண்டு வால் விடான மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. வேலை வெட்டி போத எருமாடு ஏத்தாள்கிட்ட போய் போடா போடா போ. மை டியர் லாயர் பெக்கர்ஸ், உங்க எல்லாரும் இப்ப நான் செல்போன் கொடுக்க போறேன். இந்த அப்படிங்க இந்த செல்போனை வச்சுட்டு உங்க லவர் கிட்ட பேசுறதோ இல்ல சொந்தக்காரங்கிட்ட பேசுறதோ வச்சுட்டீன்னு வச்சுக்கோ, பிச்சிரும் பிச்சு. பிக்சர்ல எதனா டவுட்னா எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்கலாம். அது எந்த டைம் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். பிச்சை எடுக்கிற நமக்கு எதுக்குப்பா செல்போனு? ஏய் வீட்டுல பெட்ரூம் ஆளுங்க சுத்துற பொண்ணுங்களே செல்போன் வச்சிருக்காளுங்க, நம்ம தெரு தெருவா சுத்துறோம், நம்ம செல்போன் வச்சிருக்கா தப்பு. அதுக்குள்ள யாரா போன் பண்ணது? ஹலோ யாருங்க பேசுறது? நான் தான் பேரழக பேசுறேன். புதுசா வாங்கின செல்லு வேலை செய்தான்னு பாக்குறேன். இங்க செல்போன் எல்லாம் வேலை செய்யுது, நீ மட்டும் வேலை செய்யாம அப்படியே ஜால் ஜாப் காமிச்சிரு. தலைவரே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. காலகாலத்துல எங்களுக்கு எல்லாம் ஏரியா பிரிச்சு கொடு. 11 மணி ஆனா இந்த ஆயாவும் ஆன்டிங்களும் சீரியல் பார்க்க உட்கார்ந்துறாளுங்க. காட்டு கத்தலா கத்துனாலும் காதுலயே வாங்க மாட்டாளுங்க. காதுலயே வாங்க மாட்டா. நீ கலெக்ஷன் எடுத்துன்னு வராம வந்தோன்னு வச்சுக்கோ, உன் காது மேலே விழும். இன்னாலும் சரி சாயங்காலம் நீ கலெக்ஷனை காட்டணும். அப்ப நான் வழக்கம் போல மெரினா பீச்சுக்கு போயிடுறேன். நோ மிஸ்டர் பேரழகன், இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி தேட்டர் சப்வேல தான் ஷெட்யூல், அங்க போய் பிச்சை எடுங்க. இன்னும் அப்பப்போ தொகுதியை மாத்திக்கினே இருக்கிறீங்க. டேய் லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச சுயேட்ச எம்எல்ஏ தொகுதியெல்லாம் பத்தி பேசுறான். எடுக்க போறது பிச்சை, அது எங்க உட்காந்து எடுத்தானடா? தலைவரே அவனை எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணிக்கோ, காரணத்தை சொல்ல. நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அப்புறம் உனக்கு தான் லாஸ். ஆமா இது பெரிய பிர்லா குரூப், இதுல இவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ், பணம் போட்டுருக்காங்க நாங்க லாஸ் ஆகிறதுக்கு. டேய் 8 நாள்லாம் நீங்க பிச்சை போறதுக்கு நான் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லணுமா? தலைவரை பேசி மறுப்பாத. அவன் என்ன தப்பு பண்ணா அத்தை சொல்லு. இந்த நாய் என்ன தப்பு பண்ணா? மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்காந்துருக்க லவர்ஸ்க்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துருக்கான். தொந்தரவு கொடுத்தா தானே துட்டு கிடைக்கும். அவன் என்ன தப்பு பண்ணான்? கரெக்டா டியூட்டி தானே பண்ணிக்கிறான். என்னடா கேட்டா டியூட்டி பண்ணா? நாங்க லவர்ஸ் கிட்ட காசு போட்டா காசு வேணா எனக்கு சுண்டல் வாங்கி கொடுங்க சொல்லி அவங்க கிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிருக்கான். சரி தலைவரே வாய மூடுறா. இதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் டவுட்னு கேட்டுட்டு கடைசியா சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல ஆக்கி வச்ச சோறு வாங்கி சாப்பிடுறது. போகடா எல்லாரும் பிச்சை எடுத்துக்க போகடா. போ போ சாங்கோட போங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். வரல கூட நான் கஸ்மாலாம். தாயே தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தாள். அழகி எதற்காகவா? அடடடடா வீட்ல இருந்து நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க முடியுதா? அடச்சி நீதான் பண்ணியா? பின்ன உன் வீட்டுல பாடுறதுக்கு ராஜபாட் ரங்கதூரியே வருவாரு. பாவி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சீரியல் பாத்திருந்தேன், நடுவுல புந்து கெடுத்துட்டியே. அந்த லீலா அவ புருஷனுக்கு காப்பி கொண்டுட்டு போனா, அது அவன் குடிச்சானோ இல்ல அவன் முகத்துல ஊத்துனானோ தெரியல. ஏன் அவன் மூஞ்சில ஊத்திட்டா நீ காப்பி கலந்து கொடுக்க போறியா? முதல்ல உன் புருஷனுக்கு காப்பி குடுமா. அவன் மொனக்கடியில கடன் சொல்லி காப்பி குச்சினுக்கிறான். பிச்சைக்காரணி உனக்கு இவ்வளவு திமிரா? ஏமா 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து சோறு துன்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது 4 தெரு சுத்தி சோறு துன்றுமே எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். பிச்சை போட முடியுமா? முடியாதா? ஏய் என்னடா மிரட்டுற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிச்சை எதுவும் போட முடியாது. போ மீதி நாள் வந்தா மட்டும் அப்படியே கடா வெட்டி கறி சோறு போட்டுற போறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து நான் வர முடியும். உங்ககிட்ட இருந்தது எதுனா போடுமா? என் அறிவு கெட்டவனே, வெள்ளிக்கிழமை அதுவும் பிச்சை போட்டா வீட்டுல எதுவுமே தங்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு பிச்சை போடு. நான் வேணா ஒரு நாள் தங்கிட்டு போறேன். செருப்பாலடி பொம்பளைங்கிட்ட என்ன பேசுறான் பாரு. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது கிடையாது. பிச்சைக்காரன் கிட்ட என்ன பேச்சு? இல்லன்னு சொல்லி துரத்தி விட வேண்டியதானே. ஹலோ யாரு? என்னவா? இல்ல உன் பின்னாடி நிக்கிறானே அவன. பின்னாடிதான் யாருமே இல்லையா? தெரிது இல்ல, உன்னதான்டா கூப்பிட்டேன். வாடா இங்க. டேய் நான் உன்னை என்ன கேட்டேன்? நட்டு கேட்டேனா
எட்டு பத்து கேட்டனா இல்ல கூட நிக்குதா இந்த ஆண்டி அத கேட்டனா தம்மா தூண்டு சோறு தான்டா கேட்டேன். அது இல்லன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க 4 தெரு போய் பிச்சை எடுத்துருப்போம்ல. உன்னால டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட்.